ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 28/7/2025 திங்கட்கிழமையான இன்று ஆடி மாதம் 12ஆம் நாள். 209 நாட்கள் ஆகிறது வருடம் பிறந்து. 156 நாட்கள் இன்னும் கையில் இருக்கு. இன்றைக்கு சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. அதுபோல பூர நட்சத்திரம், ஆடிப்பூரம், திருவாடிப்பூரம் விசேஷமானது. அம்மன் வைஷ்ணவர் கோயிலுக்கும் சரி, சிவ கோயிலுக்கும் சரி முக்கியமான நாள் இன்றைக்கு. வளைகாப்பு அப்படிங்கிறது தாயாருக்கு செய்யக்கூடிய வளைகாப்பு அப்படிங்கிற சம்பவங்கள், வைபவங்கள் இன்னைக்கு உண்டு. ஆடிப்பூரத்தன்னைக்கு நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூர் அவளுக்கு அலாதியான அலங்காரங்களுடன் உற்சவங்கள் நடக்கக்கூடிய நாள். கணபதிக்கு இன்னைக்கு தூர்வ கணபதி அப்படிங்கிற விரதம் இருக்கக்கூடிய நாள். ரங்கமன்னாருடன் பெருந்தேவி தாயார், அந்த நாச்சியார் பெருந்தேரிலே பவனி வரக்கூடிய அழகான காட்சி காணக்கூடிய நாள் இன்றைக்கு. மாலைகளிலே அனைவருக்கும் வலைகள் எல்லாம் கொடுப்பாங்க. வலையெல்லாம் நம்ம சுவாமி என்ற கொண்டு போய் கொடுத்து அழகாக கோற்று வளைகாப்பு செய்யக்கூடியது. நலங்கள்லாம் விட்டு அழகாக நலங்கு செய்து. அப்போ இன்னைக்கு என்ன விசேஷம்னா, திருமணமாகாத பெண்களும் ஆண்களுக்கும் திருமண வரத்தை தரக்கூடியதாகும். குழந்தை வரம் இல்லையே என்பவர்களுக்கு குழந்தை வரம் தருவதற்காகவும் தான் இந்த திருஆடிப்பூரம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுட்டோம்னா ஆடிப்பூரத்தை கொண்டாடுவோம். அதற்கு கொண்டாட வேண்டியது அப்படின்னா இன்றைக்கி காலையில் நல்ல நேரம் பார்க்கணும். காலையில் 6:15 7:15 வரைக்கும் இருக்குது. சாயங்கால வேளையில் 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலை வேளையில் 9:15 10:15 வரைக்கும், சாயங்கால வேளையில் 7:30 8:30 வரைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு ராகு காலம் எப்போ இருக்குன்னா திங்கட்கிழமை இல்லையா, காலையில் வேளையில் 7:30 9 மணி வரைக்கும் இருக்கும். குளிகை காலம் மத்தியான வேளையில் 7:30 3 வரைக்கும் இருக்கும். நல்ல நேரத்தில் யமகண்டம் பார்க்கணும். யமகண்டம்னா 10:30 12 வரைக்கும் இருக்கும். கிழக்கு திசையிலே சூலமும் தயிரை பரிகாரமாக செய்வதும், கடகராசிக்குள்ளரே சூரியன் இருப்பது 3 நாழிகை 33 வினாடிகள் 6:02 சூரியன் உதயம் இப்படின்னு இருக்கும். பூர நட்சத்திரத்தில் நார்மலாக சந்திரன் வந்துட்டாக்க திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இந்த ஆடிப்பூரத்தின்னைக்கு வளகாப்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, குழந்தை பேரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த குழந்தை பேரு பெறுவதற்காக வழி எப்படின்னாக்க வீட்டிலே கூட செய்யலாம். ஒரு நல்ல மனை, பெரிய மனையாக போட்டு அதில் சுவாமியை அழகாக வச்சு அவளுக்கு நல்ல சந்தன குங்குமம்லாம் இட்டு வளையலை அப்படியே போட்டுட்டு நல்ல பூ அலங்காரங்கள்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு வஸ்திரங்களை சார்த்தி விட்டு வணக்கம், சாயங்கால வேலையில் அவரை வணங்கணும். வணங்கிட்டு அப்புறம் திருப்பி அந்த சுவாமியை யதாஸ்தானம் பண்ணிவிட்டு அந்த மனையில் வெளியில் எடுத்து வந்து நல்ல ஒரு ஹாலில் உட்காந்து வச்சு போட்டுட்டு, பெண் இல்லைன்னா பையன் யார் கல்யாணம் ஆகலையோ அவங்க உட்காரணும். முதல்ல உட்காந்து அவங்க நலங்கள்லாம் இட்டுக்கிட்டு சுவாமியை நல்லா வணங்கி, ஏன்னா அந்த சுவாமி அமர்ந்த மனையில் நம்ம உட்காந்துருக்கோம், அதனால் அந்த வைப் இருக்கும். அதனால் உட்காந்து பண்ணும்போது அந்த கல்யாண தடை நீங்கிவிடும். குழந்தை பேர், இந்த குழந்தை உட்கார்ந்துருக்கா, அவளுக்கு மடியில் தேங்காய் வெத்தலை பாக்கு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அப்படி மடியில் கட்டி கொடுத்துட்டு அதை கொண்டு போய் சுவாமிண்டாவை வச்சு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வரும்போது குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகம்.
அதனால் இன்றைய நாளிலே திருஆடிப்பூரத்தை அழகாக பயன்படுத்தும் போது வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் வளம் அப்படிங்கிறது தெரியுது. கோள்களின் சாரங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பது கடக ராசிக்குள்ள அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பதும் குரு அமர்ந்திருப்பது மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாயும் கேதும் அமர்ந்திருப்பது சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு அமர்ந்திருப்பது கும்பராசியிலே, சனி பகவான் வக்ரமாக அமர்ந்திருப்பது மீனராசியிலே அப்படின்னு பார்க்கிறோம். இப்படி அமர்ந்தால் என்னென்ன பலன்கள் ராசியின் வழியாக மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதை தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள் நண்பர்களே. வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் ஆடிப்பூரத்தன்று சந்திர பகவான் அமர்ந்திருக்கக்கூடியது சிம்ம ராசிக்குள்ள இருப்பார். உங்க ராசியிலிருந்து 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார். நார்மலா 5ஆம் இடம் மனோகாரகனான இந்த விஷயம், வித்தை பற்றிய விஷயங்கள், குழந்தைகள் பற்றின எண்ணங்கள், கற்பனைகள், தொழிலிலே எப்படி விருத்தி செய்யலாம் என்ற எண்ணங்கள் இதெல்லாம் உண்டாகும். இது எல்லாமே இன்னைக்கு யோசனை அளவில் வைத்துக் கொள்வது நல்லது. 3ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் அமர்வது மிதுன ராசிக்குள்ள உட்கார்றார். மிதுன ராசிக்குள்ள சுக்கிரன் அமர்வதனாலே குருவுடன் சேர்ந்து அமர்கிறார். ஒருத்தர் கஷ்டம் கொடுப்பார், இன்னொருத்தர் நிவர்த்தி பண்ணுவார். சூரியன் 4ஆம் இடத்துல அமர்றார் கடகராசிக்குள்ள. கடகராசியிலே சூரியன் அமர்வது, புதனுடன் சேர்ந்து அமர்வது. 4ஆம் இடம்னாலே எப்பயுமே சண்டை சச்சரவை ஏற்படுத்தும். மண் மனை வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணும். அதனால கொஞ்சம் மனசுல கிளேசம் வரும். ஓவர்டேக் பண்ணிட்டு சண்டை போட்டு ஏன்டா முன்ன வந்துடுவான், இவன் வந்துடுவான் ஓவர்டேக் பண்ணி, இல்லைங்களா? அதுதான் பிரச்சனை. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும் இன்றைய நாளிலே பூரம் என்கிற ஆடிப்பூரமாக இருப்பதனாலும், தாயாரை வணங்குவதனால், அம்பிகையை வணங்குவதனால், மாரியம்மன் கோயிலெல்லாம் நீங்கள் பால் கூட இருப்பாங்க. அப்படி தெய்வ வழிபாடும் தெய்வ சிந்தனையும் இருக்கும்போது அனைத்து விதமான தீய சக்திகளும் நம்மளை விட்டு ஓடிடும். அதனால் இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாளாக இருக்கட்டும். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார், குரு உட்கார்ந்துருக்கிறார். 2 பேரும் பண வரவை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். 3ஆம் இடத்துல ஏற்கனவே சூரியன் உட்கார்ந்திருக்கிறது நன்மையை தருவதாக அமைகிறது. புதன் வக்கரம் பெற்றதுனாலே கொஞ்சம் புத்தி சாதுரியம் இல்லாமல் இருப்பதற்கான சூழ்நிலை உண்டு. 4ஆம் இடமான சிம்மராசிக்குள்ளர செவ்வாய், கேது மற்றும் சந்திரன் சேர்க்கை அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது நார்மலாக ஃப்ரிக்ஷனை கொடுக்கும், கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. இன்னைக்கு பணவரவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், ஆடிப்பூரம் அதனாலே நல்ல வளையலை ஒரு 2 டசனோ 3 டசனோ உங்களால் சக்திக்கு வாங்கிட்டு போய் சுவாமிக்கு படைத்து விட்டு நல்லா சாயங்கால வேளையில் பார்க்கர்களுடைய எல்லா சுமங்கலி பெண்களுக்கும் கொடுத்து விட்டு வாருங்கள். அந்த தான தர்மங்கள் செய்யும்போது மற்றும் உணவுகளை தானம் செய்யும்போதும் உங்களுக்கு இன்றைய நாளிலே வளங்களை பெருக்கி பெருநீளா எப்பவுமே உங்கள் வளங்களாகவும் நலங்களாகவும் பக்தி சிரத்தையாகவும் உங்கள் வாழ்க்கையிலே ஆன்மீக நெறியுடன் நடக்க வைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. உள்ளம் குளிர்ந்தாலே பல விஷயம் நல்லது நடக்கும் இல்லையா? அதற்கான முத்தாய்ப்பான நாள் என்று. அப்படி தாயாரின் உள்ளத்தை குளிர வைக்கும் நாளான இந்த நாளே நன்றாக கொண்டாடுவோம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி என்பர்களே. உங்கள் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சூரியனும், ராசியை விட்டு இருக்கக்கூடிய சூரியனும், உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. கஷ்ட நிவர்த்தி வேணும் அப்படின்னாக்க சூரியன் 2ஆம் இடத்துல இருந்தால் கஷ்ட நிவர்த்தி வருமானா வராது. மனசுக்குள்ள குழப்பங்கள்லாம் வரும். குடும்பம், வாக்கு, தனம், ஸ்தானம் அதில் போய் சூரியன் உட்கார்ந்துட்டா எப்படி இருக்கும்? ஒன்று ஒரு பக்கம் இருக்கும், இன்னொன்று இன்னொரு பக்கம் இருக்கும். அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும்.
ஆனால் எனக்கு பண வரவுக்கு வாய்ப்பு உண்டானா சார் உண்டு சார். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு வராருங்க நமக்கு சந்திர பகவான், மனோகாரகன், 2க்குரியவன் 3இல் அமர்ந்தால் பண வரவு. கம்யூனிகேஷன் ரிலேட்டட் மேட்டர்ஸில் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையப்போது, கவலைப்படாதீங்க. மண்மனை வாகனம் போன்ற விஷயங்களிலே சில சிக்கல்கள் இருந்தது, அதெல்லாம் தீர்வாகி உங்களுக்கு வந்து சேரும். தனம் பெருகும். மூத்த சகோதரர்கள் உதவி செய்வார், இளைய சகோதரர்கள் உங்களோட ஆதரவாக இருப்பார். அதனால் லாபங்கள் வருவதற்கான பூர்வ சொத்துக்கள்லாம் வந்து சேரும். 6, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே பூர நட்சத்திரம் ஆனதனாலே தாயாரின் மனம் குளிர பாலபிஷேகம் செய்வதும் உங்களுடைய வாழ்க்கையிலே வளம் நலம் பெருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. சூரியன் புதன் இவங்க 2 பேரும் உங்கள் ராசிக்குள்ளே உட்காந்துட்டாங்க. ராசிக்குள்ளே உட்கார்ந்துட்டாங்கன்னு மட்டும் இல்லை, அலைச்சல்கள் நிறைய கொடுக்குறாங்க. அதனால் சில சிக்கல்கள், அசதிகள், சோர்வுகள் வருவதற்கான வாய்ப்பு. 2ஆம் இடமான இந்த சிம்மராசிக்குள்ளார இருக்கிறவங்க நமக்கு நிறைய விஷயத்தில் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்துகிறார். குடும்பம் தொடர்பான விஷயத்தில் எல்லாத்துலேயும் செலவுகளும் உண்டு. அந்த செலவுகள் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது மருத்துவ செலவுகள் ப்ரிடாமினென்ட்லி வந்து நிற்கும். வேறு வழியே இல்லை சார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குருவும் இதை தான் சார் செய்கிறார் அப்படிங்கும்போது தான் சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாருங்க இல்லையா, அதனால் லாபத்தை பெற்று தருவார் அப்படின்னு தெரியுது. அப்படி சுக்கிரன் வந்துட்டால் பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய தானுங்களே. இன்னைக்கு சுக்கிர வழிபாடு அப்படின்னு தான் முக்கியமானது. ரங்கமன்னாரின் ரங்கநாயகியான இந்த சுவாமி ஆண்டாள் நாச்சியாரை வழிபடுவதும், அனைத்து சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி என்ற அனைத்து விதமான அம்பிகைகளுக்கும், மாரியம்மன், பேச்சியம்மன் அப்படின்ற அம்மன்களுக்கும் இன்றைக்கு பால்குடம் இருப்பது, வளைகாப்பு செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் மனம் குளிர்வதாக அமைப்பதனாலே நம்ம வாழ்க்கையில் நல்ல சுபிட்சங்களும் வாழ்க்கையின் பலமும் கிடைப்பதற்கான வழியை தாயார் நமக்கு கொடுத்து விடுகிறார். இதை பண்ணுங்க. இன்றைய நாள் சுபிட்சமாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய், கேது, சந்திரன் 3 பேர் சேர்ந்து அமர்ந்துட்டாங்க. 2க்குரியவனான புதன் 12ஆம் இடமான இந்த கடகராசிக்குள்ளார வக்ரம் என்ற நிலையில் இருப்பதனால தேவையற்ற செலவுகள் மருத்துவ தொடர்பாக உண்டு. அப்போது நிறைய விஷயங்களில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கலாம், செலவு கன்ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. லாபத்தை கொடுப்பதற்கு யார் இருக்கான்னா குரு இருக்கிறார், அதனால் பணம் வந்துடும். சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார், அதனால் பைசாலாம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் கோவில் விஷயமாக வெளியிலெல்லாம் போய் பிரசாதங்கள்லாம் கிடைக்கும், அந்த சாப்பாடெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவையான விருந்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிர்வாகம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, அதனால் நிர்வகிக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு பார்த்துருவோம். அதனால் நிறைய விஷயங்களில் கோவிலில் தர்மகர்த்தா, ட்ரஸ்டி போன்ற விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருப்பீங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆக்டிவிட்டினால் உங்களுக்கு நிறைய என்கேஜாக வரீங்க. பால் குடங்கள் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களும், வளையல்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களிலும், வைணவ கோயில்களெல்லாம் இன்றைக்கு திருத்தேர் பவனிகள் வருவதனாலும் நிறைய பிஸியாக இருக்கக்கூடிய ஆன்மீக டேயாக இந்த டே இருக்குது. அதெல்லாம் உங்களுடைய வைப்பில் கரெக்டாக இருக்கும். 8, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், எல்லா இடத்துலையும் நீங்கள் பங்கேற்றுக் கொள்வதனாலே மனதிலே சாந்தமும் அன்பும் எப்போதும் தவறாக வைத்துக் கொள்வதும், உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்களும் இணையற்ற செல்வங்களை பெற்றுவதற்கான, மக்கள் செல்வதை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த நாள் ஏற்படுத்தி கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இன்றைய ராசியில் 12ஆம் இடம் அப்படிங்கிற இடமான சிம்ம ராசிக்குள்ளார செவ்வாய், கேது, சந்திரன் 3 பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு. சூரிய பகவான் 12க்குரியவனாக இருந்தாலும் 11இல் அமர்ந்து லாபத்தை பெற்று தருவதாக அமைகிறார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளார நமக்கு சுக்கிர பகவான் அமர்வது அவ்வளோ நல்லதில்லை. அதனால் தேவையில்லாமல் ஆஃபீஸில் நிறைய கலகங்கள் வருவதற்கு, செய்கிற வேலையெல்லாம் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு இன்றைக்கி
சதுர்த்தியோடு சேர்ந்ததுனால தூர்வ கணபதினு சுவாமியை அந்த அருகம்புல்லால் சமர்ப்பித்து விட்டு ஒரு 11 சுற்று சுற்றிட்டு ஒரு காலையில் ஒரு நல்லெண்ணெய் விளக்க அவருக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பூரம் அப்படிங்கிறனால ஆடி பூரத்துக்கான விசேஷங்களை நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். முக்கியமாக பால் குட நிகழ்ச்சிகளிலே உங்களால் முடிந்தவரை பால் குடங்களை எடுத்து தலையில் வைத்து கொண்டு போய் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு செய்துவிட்டு வாருங்கள். அதனால் என்ன பலன்னாக்க உங்களுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா குரு சுக்கிரன் சேர்ந்து அமர்ந்திருக்க மிதுன ராசி அப்படிங்கிறதுனால தொழிலே சில மாற்றங்கள், சில பதவி பறிபோவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கு பரிகாரம் இதான், இதை பண்ணுங்கள். வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நல்லது நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு குரு உட்கார்ந்துருக்கிறார் சுக்கிரனோடு சேர்ந்து. இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை எப்படி இருக்குன்னாக்கா, உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சி விட்டால் இன்னொருத்தர் வந்து சம்பாத்தியம் கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்து விட்டார். பணம் எப்படியெல்லாம் வந்துடும் சார், கவலைப்படாதீங்க. அதனால் நல்ல வாழ்க்கை வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? நல்ல சுகங்கள் வரணும். எப்படிப்பட்ட சுகங்கள்? திருமணம் போன்ற சுகங்கள் வரும்போது தான் சந்தோஷமாக இருக்கும். அந்த திருமண தடையை நீக்குவதற்கான நாளில் இந்த ஒரு நாள் முக்கியமான நாள் நீங்கள் பூரணம். அதனால் திருமண தடை போகணும்னா நம்ம தாயாரை வணங்கணும். தாயாரை வணங்கணும்னா அதுக்கான மெத்தட்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கிடுங்க. அப்படி வணங்கிட்டோம்னா திருமண தடை கன்ஃபார்மாக தீங்கி போயிடும். அப்படிங்கிறதும் குழந்தை பேரு போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால சந்தோஷத்தை பெருக்குவதற்கான ஆடிப்பூரத்தை நம்ம தலையில் வச்சு கொண்டாடணும். அப்படி வச்சு கொண்டாடினா இன்றைக்கி நல்லது நடக்கும். காலை வேளையில் இருந்ததும் முதல்ல எல்லாத்துக்கும் பொள்ளையாக தான் நமக்கு. அதனால் தூர்வ கணபதி அப்படிங்கிறனால தூர்வ பிரியா அப்படிங்கிற அந்த அருகம்புல்லை வாங்கி கொண்டு போய் சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு அபிஷேக ஆராதனையெல்லாம் பார்த்து விட்டு அவருக்கு ஒரு 11 சுற்றி நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு ஒரு நல்ல நெய் தீபத்தை ஏற்றி விட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய் இந்த பூரம் சம்பந்தப்பட்ட விழாக்களிலே கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சம்பிரதாயங்களை எல்லாம் முடிக்கும்போது உங்கள் மனதில் திருப்தியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த வாழ்க்கை நல்ல நாளாய் அமைக்கப் போகிறது. இந்த நாளை போற்றுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியினுடைய 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரன் உடல் சுகம் பிரியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பெற்று தந்து விடுவார். நார்மலாக 8ஆம் இடத்துல நமக்கு குரு அமர்ந்து விட்டால் பயம் கொடுத்து கொண்டிருந்தார். அந்த பயம் கொஞ்சம் விலகும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால் கொஞ்சம் பயங்கள் உண்டு. அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். மனதிலே எதை செய்ய முடியாத தடுத்துக்கிட்டே இருக்கும். 10ஆம் இடமான செவ்வாயும் கேதுவும் சந்திரனும் அமைந்த சிம்மராசி. இந்த 10ல் சந்திரன் அமர்ந்துன்னா சந்தோஷத்தை கொடுத்துருவார். அதனால் இன்றைக்கி தொழிலில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பண விரயங்கள் கொஞ்சம் உண்டு, இருந்தாலும் சந்தோஷம் இன்றைக்கி வந்துடும். அப்படிங்கிறதும் புதிய தொழில்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை எப்படியான ஈடேற்ற வேண்டும் என்றால் கடவுளுடைய நம்முடைய ஆசீர்வாதம் வேணும். இப்போ கடவுள் ஆசீர்வாதம் வேணும்னா இன்றைக்கி அழகான நாள் ஆடிப்பூரம். ஆடி அந்த பூரத்தை வந்து நாச்சியார் சிவலிபுத்தூர் நாச்சியாரை நம்ம வணங்குது, ஆண்டாளை வணங்குவது ரொம்ப நல்லது. அதே போல் அனைத்து விதமான சிவன் தலத்திலையும் அனைத்து விதமான தேவியர்களுக்கும் இன்றைக்கு வளைகாப்பு அப்படின்னு உண்டு. நல்ல வைபவங்கள் இருக்குது. அதேமாதிரி மாரியம்மன் கோயில் எல்லாத்தோறும் சின்ன கோயிலாக இருந்தால் கூட பாலாபிஷேகம் உண்டு. அதனால் அதெல்லாம் உண்டு வணங்கி உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம். அப்படிங்கிறதும் 27 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த வெற்றிகளெல்லாம் தொடர்ந்து எப்பவும் பெருநிலையில் வரணும் இல்லைங்களா, அதுக்கான வழியை இது செய்துவிடும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசி நேரடி பார்வைக்கு சுக்கிரனும் குருவும். நார்மலாக அந்த 7ஆம் பார்வையாக சுக்கிரன் பார்ப்பது அவ்வளோ நல்லதில்லை, மருத்துவ செலவு வைத்து விடுவார். 7ஆம் பார்வையாக குரு பார்க்கிறது நல்லது, ஏன்னா உங்கள் ராசிநாதன். அதனால் அந்யோன்யம் ஜாஸ்தியாகும். ஒருத்தர் உடம்பு முடியாமல் படுத்துப்பாங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு சுசுரூஷை செய்கிறதுன்னு வாங்க. அப்படி உடம்பு முடியாத படுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. 8ஆம் இடமான கடகராசிக்குள்ளர சூரிய பகவான் அமர்ந்திருக்கார். உடல் உபாதைகள் உண்டாவதற்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்துவார். 9ஆம் இடம்
நமக்கு சந்திரன், செவ்வாய் மற்றும் கேது அமர்ந்த சிம்மராசி அமைகிறது. 9ஆம் இடம் கொஞ்சம் தாமதத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதும், தன் பார்வையாலே செவ்வாயானவர் 12ஆம் இடமான விருச்சிக ராசியும் பார்ப்பதனாலே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து சேர்வதற்கான நேரங்கள் சரியாக அமையாது. வெளியில் புறப்படுவீங்க, கார் வராது, பஸ்ஸு லேட் ஆகும், ஃப்ளைட்டுக்கு போனனாலும் ஃப்ளைட் டிலே ஆகும். இப்படி நிறைய டிலே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்காக பயப்பட வேண்டாம், காரியங்கள் நல்லபடியாக முடிந்துவிடும். அப்படி காரியங்கள் நல்லபடியாக சக்ஸஸாக முடிவதற்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி தூர்வ கணபதி அப்படிங்கிற விரதமும் இருக்குது. பிள்ளையாருக்கு அருகம்புல்லை சாத்தி விட்டு வேண்டிக்கிறது. ₹1 முடிஞ்சு காயில் சுவாமிகிட்ட வச்சுட்டு இன்றைய நாளில் எந்த விஷயம் தடங்கள் இல்லாமல், விக்னம் இல்லாமல் நல்லதாக நடக்க வேண்டும். முதல் வேண்டுதல். அடுத்த வேண்டுதல், இன்றைக்கு தாயாருக்கு அந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிற விசேஷமான நாள். அதனால் இன்றைய நாளிலே தாயாரின் வைபவமான வளைகாப்பு, பாலபிஷேகம் போன்ற அனைத்து விஷயத்திலும் நீங்கள் கலந்து கொள்ள முடிந்தவர் கலந்து கொண்டு அதனுடைய வைபை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாளில் ஒரு நல்ல இனிய மாற்றத்தை நீங்கள் எதிர்நோக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூரிய பகவான், அதுபோல் உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன், செவ்வாய், கேது அமர்ந்திருக்கிறார் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்தில். இப்போ இன்னைக்கு திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். பயம் கலந்த விஷயங்கள் இன்னைக்கு உண்டாகும். அந்த பயத்தை போக்கிக் கொள்வதனால் தாயார் தானே, அதனால் தாய்கிட்ட எந்த குழந்தையும் பயப்படுவேன்னா பயப்படாது. அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் அதை பற்றின எண்ணங்கள் நிறைய ஓட்டணும். இன்றைய நாளிலே ஆண்டாள் தரிசனம் ரொம்ப நல்லது. அதனால் ஆண்டாளை வழிபடுவது, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை வழிபடுவது ரொம்ப நல்லது. மற்ற தெய்வங்களும் உண்டே சார் அப்படின்னா, ஆமாம், இன்றைக்கி எல்லா சிவன் கோயிலும் நல்லதொரு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும். அதே போல் சாயங்கால வேளையில் அந்த வளைகாப்பு அப்படிங்கிற விஷயங்கள், வலைகள் எல்லாம் சேர்த்து விட்டு நல்ல அழகாக மாலைகளாக கோற்று அவர்களை வைப்பார்கள். அதேபோல் அனைத்து விதமான அம்மன் ஆலயங்களிலும் இன்றைக்கு அபிஷேக ஆராதனை, பால் அபிஷேகம் பிரடாமணியில் நிறையா இருக்கும். அதனால் அதெல்லாம் கலந்துக்கலாம். சாயங்கால வேளையில் உங்களால் முடிந்த ஒரு 2-3 டசன் வளையலை வாங்கி, கண்ணாடி வளையல் வாங்கி கொண்டு போய் சுவாமியோட நைவேத்தியத்தை வைத்து விட்டு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அப்படி பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னா, வரக்கூடிய நாட்களிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், வந்த நாட்களிலுடைய தடைகள் விலகும், உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும், கடன் தீரும், திருமணத்தடை நீங்கும், பிள்ளை வரம் கிடைக்கும். இப்படிங்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆடிப்பூரத்தின் பலனாக உங்களை வந்து சேரும். 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களை நேரடியாக பார்க்கக்கூடியதாக சந்திரன் அமர்ந்தனாலே சுகங்கள் பெருகுகிறது. செவ்வாயும் கேதுவும் சேர்ந்ததினாலே தைரியத்துடன் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். செவ்வாயின் பார்வையானது வக்கரகதியான இந்த சனி பகவானின் பார்ப்பதனாலே 2ஆம் இடம் அப்படிங்கிறதும் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்ற இடத்திலே இருப்பதனாலே உழைப்பினால் வரக்கூடிய ஊதியங்கள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கிறார். லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தனுசு ராசியும் அவர் பார்க்கிறார், லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால லாபத்தை மல்டிபிள் பண்ணுவார். சில வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை அமைத்து கொடுப்பதாகவும் அமைகிறது. குருவும் தன்னுடைய பார்வையினால் பார்ப்பதனாலே அனைத்து விதமான லாபங்களும் பெற்றுத் தருவதற்கு, புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக பண்ணுவதற்கும், கற்பனைகள், தொழில் விருதிகள் போன்றவதையெல்லாம் அழகாக உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்காகவும், புதிய ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது அப்படிங்கிறது தெரிகிறது. இன்றைய நாளிலே நமக்கு திங்கட்கிழமை ஆனாலும் தூர்வ கணபதி அப்படிங்கிற விரதம் இருப்ப சதுர்த்தி ஆனதுனாலே கடனை கொடுத்து கடனை அடைத்த ஆரம்பிச்சிங்கன்னா கடனை நிறைஞ்சிரும். நம்பர் 1. கால வேளையில் எழுந்துக்கிடுங்க, கொஞ்சம் அருகம்புல்லை கொண்டு சுவாமிக்கு இது பண்ணிவிடுங்க, சமர்ப்பிச்சு விடுங்க. பிள்ளையாருக்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு வாங்கி கொண்டு போய் அவருக்கு சாத்தி ஏற்றி வச்சுட்டு ஒரு 11 சுற்றி சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிடுங்க, வந்துடுங்க. வீட்டில் பூரம், இன்றைக்கி ஆடிப்பூரம், அதனால் நமக்கு வளையல் வாங்கி மாலையாக கோக்க தெரிஞ்சவங்க மாலையாக சேர்த்து சுவாமி படத்துக்கு கொஞ்சம் போட்டு வைங்க. சாயங்கால வேலையே கொஞ்சம்
அந்த வளையல் கொஞ்சம் வாங்கிட்டு போய் சுவாமி கோயிலில் கொடுங்க, சுவாமியை தரிசனம் பண்ணுங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சனி 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த குடும்பஸ்தனின்னு சொல்கிறோம்ல, பாதஸ்தனின்னு சொல்கிறோம்ல, அதனுடைய எஃபெக்ட் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு கிளியர் மைண்ட் செட் வர ஆரம்பிச்சிடும். நல்ல சூழ்நிலைகள்லாம் வர காலத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுக்கு இந்த நாள் ஒரு நல்ல இனிமையான நாள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது ஆடிப்பூர திருவிழா கொண்டாட்டம். இன்னைக்கு சதுர்த்தி அப்படிங்கிறனால பிள்ளையார் வணங்கிட்டு காலையில் அவருக்கு ஒரு 11 சுற்றி நமஸ்காரம், அருகம்புல்ல கொண்டு அவர்கிட்ட கொடுத்து சமர்ப்பணம், ஒரு நல்ல நெய் தீபத்தை எடுத்துகிட்டு போய் அவருக்கு ஏற்றி வச்சுட்டு வந்துடுறது பண்ணினா உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சனியோட எஃபெக்ட் கம்மியாக ஆரம்பிக்கும். கடன் இருப்பவர்கள் இன்றைக்கி கொஞ்சம் கடனை ஒரு பங்காவது கொடுக்க ட்ரை பண்ணுங்க, கடன் அடைந்து விடும். கல்யாண தடை இருப்பவர்கள் இன்றைய நாளே அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டேன் என்ன பண்ணணும்னு, அதை பண்ணினீங்கன்னா இன்றைக்கு கல்யாண தடை நீங்கிவிடும். குழந்தை வரம் வேண்டும் என்பவர்களுக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அதை பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா குழந்தை வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் இது ரெண்டையும் பண்ணிட்டு வாங்க. இன்றைய நாளிலே அனைத்து விதமான அம்மன் கோயிலிலும், வைஷ்ணவ கோயிலாக இருந்ததுன்னா தேர் சப்பரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். சைவ கோயிலாக இருந்ததுன்னா எல்லா கோயிலையும் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும். மாரியம்மன் கோயில், இந்த சின்ன சின்ன கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் இன்னும் ப்ரொடாமினென்ட்லி எல்லா கோயிலையும் இருக்கும். எல்லா வைபவங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். அதனாலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அப்படிங்கிறத நல்ல நாள் கிடைக்கிறதே கஷ்டம். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கும் போது முதல்ல அந்த வேலையை தான் செய்யணும். அதனால் இன்றைக்கி முக்கியமாக ஆடிப்பூரத்தை கொண்டாடுவதற்கான வேலையை முன்னின்று செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிச்சயம் உண்டாகும். வாழ்க வளத்துடன்.